தெற்கில் இருந்து மராட்டிய சாம்ராஜ்யத்தின் மீது போர் புரிய நிஜாம் படை வந்திருக்கும். நிஜாம் படையில லட்சக்கணக்கான போர் வீரர்களும் நவீன உபகரணங்களும் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது பத்தாது அப்படின்னு மற்றொரு படைத்தலைவன் சொல்ல, அது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், நிஜாமுக்கு தெரியாதுல்ல, பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்றாப்புல பஜிரோ. நிஜாம் கிட்ட பேச்சுவார்த்தைக்காக நம்ம பஜிரோ அங்க போக, நிஜாம் எங்களிடம் லட்சக்கணக்கான படைகள் மராட்டிய சாம்ராஜ்யத்தின் மீது மோதுவதற்காக காத்திருக்கின்றன அப்படின்னு எச்சரிக்க, நம்ம பஜிரோ உங்களுடைய படைகளுக்கு பின்னால் எங்களுடைய போர் வீரர்கள் மிகவும் ஆக்ரோஷத்தோடு இருக்கிறார்கள், ஒரு கண்ணசைவு கொடுத்தால் போதும் அவர்கள் உங்களுடைய படைகளை துவம்சம் செய்து விடுவார்கள் என்று எச்சரிக்க, உடனே இவரை கைது செய்யுங்கள் என்று நிஜாம் சொல்ல, நிஜாம் கைது செய்யுங்கள் என்று மறுபடியும் சொல்ல, அந்த போர் வீரர்கள் யாருமே நகரவில்லை. அப்போது பேஸ்வா, உங்களுடைய போர் வீரர்களுக்கு எங்களுடைய கூடாரம் பிடித்து போயிற்று, அதனால் அங்கிருக்கிறார்கள் என்று சொல்ல, அதை கண்டவுடன் நிஜாம் அப்படியே பயந்து போகிறார். உடனே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, 3 நிபந்தனைகளை, அது என்ன அப்படின்னு கேட்க, முதலாவது மராட்டியர்களிடம் இருந்து ஆக்கிரமிப்பு செய்த நிலங்களை ஒப்படைக்க வேண்டும். இரண்டாவது, டெல்லியை தாக்கும் போது அமைதியாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நாங்கள் நட்புக்கரம் நீட்டும் போது எங்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று அரவணைத்து போரே நடக்காமல் அங்கு வெற்றி பெற்று செல்கிறார் பாஜிரோ. தம்பிக்காரன் ஒரு செய்தியை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வர, என்ன ஆச்சுன்னு கேட்க, நிஜாமோட நம்ம பாஜிராவ் சந்திப்பு வெற்றிகரமாச்சு அப்படின்னு சொல்ல, அவங்க நிம்மதி பெருமூச்சு விட்டு மகிழ்ச்சியா துள்ளி குதிக்கிறாங்க. இந்த செய்திய மஸ்தானிக்கும் அனுப்பு அப்படின்னு பாஜிராவோட அம்மா சொல்ல, அந்த செய்தி மஸ்தானி கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாஜிராவ் மஸ்தானி கிட்ட வந்துடுறாப்புல. அங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் அந்த செய்தி வருது. அந்த செய்தி என்ன அப்படின்னு பாஜிராவ் கேட்க, பாஜிராவ் வெற்றி பெற்றதை கொண்டாடுறதுக்கு இன்று இரவு மாளிகையில மஸ்தானி ஆட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து கடுப்பாகிறாரு பாஜிராவ். இன்னொரு புறம் பாஜிராவோட அம்மா இந்த போர்ல வெற்றி பெற்றதற்காக நிறைய அந்தணர்களுக்கு அன்னதானம் வழங்குவதா அறிவிப்பு கொடுக்கறாங்க. அதனால அன்னதானத்தை பெறுவதற்காக அந்தணர்கள் அங்கு வந்திருக்கும் போது, இன்னும் ஏன் பாஜிராவ் வரலன்னு கேட்க, அவன் வந்துருவான்னு சொல்ல, இல்ல வரமாட்டான், அங்க மஸ்தானியோட இன்னைக்கு இருக்க போறானா அப்படின்னு செய்தி வர, அதை கேட்ட உடனே அந்தணர்கள் அங்கிருந்து கோபமா கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் பாஜிராவ் வரும்போது அவங்க அம்மா வெளியே நின்னு, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல, பாஜிராவ் அவங்க அம்மா கிட்ட, என் மனசுக்கு சரின்னு எதுபட்டாலும் அதை நான் செய்வேன், அது என்னோட உரிமை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, ஆனா இந்த விஷயத்த காசி கிட்ட இப்போதைக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படி சொன்னதுனால காசி கிட்ட அவரு தன்னுடைய உறவை சொல்ல முடியாம தவிக்கிறாரு. அதனால மஸ்தானிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நம்மளுடைய உறவை காசி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு கடிதம் எழுத, அந்த கடிதம் நேரா பாஜிராவோட தம்பி வாங்கி அந்த கடிதத்தை பார்த்து படிச்சுட்டு அத நெருப்புல போட்டு எரிச்சிட்டு வேறொரு கடிதத்தை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, பாஜிராவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்ச நாள் உங்களை வந்து பார்க்க மாட்டேன்னு எழுதியிருக்கு. உடனே அங்கிருந்து கிளம்பின மஸ்தானி பாஜிராவை பார்க்க அந்த அரண்மனைக்கு வரா. அந்த அரண்மனைக்கு வந்த உடனே பாஜிராவுக்கும் இது தெரிய வர, அங்கிருந்து மஸ்தானிய தேடிக்கிட்டு அந்த அரண்மனையோட சென்டருக்கே வராரு. இத பாஜிராவோட அம்மாவும் தெரிஞ்சுக்கிட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்க வர, அந்த நேரத்துல பாஜிராவும் மஸ்தானியும் நேரா சரியா அந்த அரண்மனையோட சென்டருக்கே வந்துடுறாங்க. அந்த நேரத்துலதான் தூங்கிக்கிட்டு இருந்த காசி முழிக்கிறா. காசி முழிச்சது இல்லாம சென்டர்ல யாரோ இருக்கிறாங்க, தன்னுடைய கணவர் தான் அங்க நிக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த காசி ஏற்கனவே பிரதிபலிக்கக்கூடிய அந்த செட்டப்பை மீண்டும் செய்யறாங்க. அப்படி செஞ்சு பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா, அங்க தான் கணவர் வேறொரு பெண்ணை கட்டி பிடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க மஸ்தானியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா பாஜிராவோட அம்மா அவங்களுக்கு பின்னாடி வந்து நிக்க, அங்கிருந்து கிளம்ப பாக்குறா மஸ்தானி. ஆனா பாஜிராவ் அவளை இழுத்து கட்டி பிடிச்சுக்கிறான். தான் புருஷனுக்கு இன்னொரு தொடர்பு இருக்கு அப்படின்னுங்கிறத தெரிஞ்ச உடனே அதை பொறுத்துக்க முடியாம அந்த திரையையே தீயிட்டு கொளுத்துறா காசி.
இந்த டைம்ல தான் மஸ்தானி கன்சீவா இருக்க அப்படிங்கறத சொல்ல காசியும் அதே மாதிரி கன்சீவா இருக்கா. இப்ப காசி அங்கிருந்து தான் அப்பா வீட்டுக்கு டெலிவரிக்காக போயிடுறா. குழந்தை பிறந்து அங்க வரும்போது காசிய வரவேற்கிறாரு பஜீரோ. இவ்வளவு நாளா போர்கள்ல வெற்றி பெற்று வரும்போது நீதான் என்ன வரவேற்ற, இப்ப நான் உன்னை வரவேற்கிறேன், இது நம்மளுடைய 2வது குழந்தை அப்படின்னு அத வரவேற்கிறாரு. அங்கிருந்து எதுவும் பேசாம காசி உள்ள போயிடுறா குழந்தைய கொடுத்துட்டு. அந்த நேரத்துல மஸ்தானிக்கும் டெலிவரி பெயின் வந்திருக்குன்னு ஒரு காவலாளி வந்து சொல்ல, பெண் சிங்கம் காட்டுல குழந்தைய பெத்தெடுக்கும் போது அது உதவிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் மஸ்தானி கவலைப்படாதன்னு போய் அங்கேயே அவர் குழந்தைய பெத்தெடுக்கிறாரு, ஆண் குழந்தை அப்படின்னு சொல்ல மஸ்தானி கொஞ்சமும் யோசிக்காம கிருஷ்ணா அப்படின்னு பெயர் வைக்க சொல்றா. அடுத்து காசியோட குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் அப்படின்னா ரகுநாத். அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு மஸ்தானி தனது பரிசோட வர்றா. அப்படி பரிசோட வரும்போது பாஜிராவோட தம்பி அவளை தடுத்து நிறுத்தி இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல, நான் இங்க வந்திருக்கேன், என்னுடைய குழந்தைக்காக பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறா. அப்ப பாஜிராவோட அம்மா இவளை எப்பயே கை கழுவியாச்சு, இவளுக்கு பிண்டத்தை வச்சு இவ காரியத்தை முடிச்சிருங்க, இவ உறவையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, உடனே மஸ்தானி சொல்றா, நீங்க எனக்கு பிண்டம் வச்சதுனால என்ன உங்க உறவா ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்னு. பரிசு பச்சை துணியில கொண்டு வந்திருக்கனால காவி துணிக்கு தான் இங்க வேலை, பச்சை துணியில வைக்க கூடாது அப்படின்னு சொல்ல, தர்காவிலையும் மிகப்பெரிய இடங்கள்ல காவி துணியில மூடி இருக்கும். அதே போன்று கோவில்ல அம்மனுக்கு பச்சை பட்டு உடுத்துவார்கள். நிறங்கள்ல இது எதுவும் இல்ல, நம்ம மனசுலதான் இருக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து அவ போறா. பாஜிரோ இந்த மஸ்தானியோட பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பண்டிதர்களை கூப்பிட்டு இருக்க, அவங்க இந்த பிள்ளைக்கு பேர் வைக்க முடியாது, ஏன்னா இந்து முறைப்படி உங்களுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்ல, சரி அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பவே இந்து முறைப்படி திருமணத்தை நடத்திக்குவோம், அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே திருமணம் முடிஞ்சிருக்கும், முறை தவறி பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு எங்களால பேர் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட, ஏன் அந்த குழந்தைக்கு தந்தையின் மதத்தை பின்பற்ற உரிமை இருக்கிறதே அப்படின்னு கேட்க, இல்லை மதம் அனைத்திலும் பெரியது அப்படின்னு அந்த பண்டிதர் சொல்ல, சரி தந்தையின் மதத்தை பின்பற்ற முடியாது என்றால் தாயின் மதத்தில் அவன் வளரட்டும், அவனுடைய பெயர் இனி கிருஷ்ணா இல்ல சம்ஷீர் பகதூர் என்று சொல்லி அவனுடைய தாயின் மதத்தை பின்பற்றி வளரட்டும் அப்படின்னு சொல்ல, அந்த பண்டிதர்கள் அங்கிருந்து கோபமா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பேஷ்வா தன்னுடைய தம்பி மந்திரிகளை பார்த்து, என்னுடைய பையனுக்கு கிருஷ்ணான்னு பெயர் வைக்கல, அவனுடைய பெயரை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன பெயர் வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்க, சம்ஷீர் பகதூர் அப்படின்னு அந்த பெயரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டரை கொடுத்து தான் தம்பிய படிக்க சொல்றான். அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, மஸ்தானிக்கு 2 கிராமங்கள் பரிசா வழங்கப்படுது, அத நிர்வகிக்கும் பொறுப்பு மஸ்தானிக்கு வழங்கப்படுது அப்படிங்கிற ஆர்டர் எழுதியிருக்கும். இது ஏன் அப்படின்னு தம்பி கேட்க, நான் உயிரோட இருக்கும் போதே இவங்க இப்படி துரத்துறாங்களே, நான் இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதனாலதான் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அத உத்தரவாவே அரசு முத்திரையை குத்தி பிறப்பிச்சாரு.